ஆனா இந்த 1 இயர்ல அந்த பில்டிங்ல எந்த ப்ராசஸும் நடக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? சிவா. டிரைவர் மகளுக்கு இவ்ளோ அறிவு எப்படி வந்துச்சு? நேத்து வரைக்கும் எந்த கணக்கும் தெரியாம அரைகுறையா உளறிட்டு இருந்தவ இப்ப என்னடானா புள்ளி விவரத்தோட வந்து பொழந்து கட்டுறாளே, என்னவா இருக்கும்? அனிதா, get out. கெட் அவுட்டா? அதுவும் இந்த அனிதாவுக்கா? ஓ மிஸ்டர் சிவா, நான் இப்ப பேசினதுக்கே கெட் அவுட்னா நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களுக்கு என்ன கட் அவுட் வைப்பாங்களா? சிவா, நான் இப்போ இந்த இடத்துல பேச வேண்டியது நிறைய இருக்கு. எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் இன்சென்டிவ்ஸ் கொடுத்திருக்காரு. எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் போனஸ் கொடுத்திருக்காரு. கம்பெனியோட எல்லா எம்ப்ளாயீஸும் சிவா சிவான்னு பேசுற அளவுக்கு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதை தவிர கம்பெனிக்கு எந்த ஒரு லாபமும் இல்ல, போனஸோ இல்ல, இன்சென்டிவ்ஸோ இல்ல. இதனால 2 கோடி லாஸ். இது எல்லாத்தையும் பண்ணது இதோ இந்த சிவா சார் தான். இவரோட சாதனைகள் தான். Stop it, அனிதா. நான் பேசும்போது குறுக்கு பேசக்கூடாது மிஸ்டர் சிவா. எனக்கு இந்த கம்பெனில எந்த பொறுப்பும் கிடையாது. எனக்கு இந்த கம்பெனிய பத்தி ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாதுன்னு என்கிட்ட இந்த கம்பெனிய கொடுக்காம உங்ககிட்ட இந்த கம்பெனிய கொடுத்திருக்காங்கல்ல, நான் பேசணும்ல, அததான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, அனிதா தெரிக்க விடுறாளே. அனிதா, 4 நாள் வெளியூர் போயிட்டு வந்ததுல வேற ஆளா மாறி வந்திருக்கீங்க. சரி, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நாங்க டிஸ்கஸ் பண்றோம். இப்போதைக்கு இந்த மீட்டிங்கை நாங்க கேன்சல் பண்றோம். நெக்ஸ்ட் மீட்டிங்ல பேசிக்கலாம். நீ இந்த கம்பெனியை பத்தி பேசணும்னா என்கிட்ட பர்சனலா டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி எல்லாரும் முன்னாடி பேசினா என்ன அர்த்தம்? நான் உன்கிட்ட பர்சனலா டிஸ்கஸ் பண்ணணும். நாளைக்கு உன்கிட்ட படிச்சு சொன்னனே, நம்ம கம்பெனில ஃபயர் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, புதுசா வாங்கணும்னு. அப்போ நீ ஏன் பேச்சு கேட்டியா? அப்போ நீ என்ன சொன்ன? என்னோட அப்ரூவல் இல்லாம இனிமே ஒரு குண்டூசி கூட யாருமே வாங்க கூடாது. மேடம், காஃபி. ஹே, இங்க ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. கதவு தட்டிட்டு வரணுங்கிற ஒரு மேனஸ் கூட இல்ல. வெளிய போடி முதல்ல. ஏய் அனிதா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. இப்ப எதுக்கா என் மேல உள்ள கோவத்தை சக்தி மேல காட்டுற? ஆஃப்டர் ஆல் இவ ஒரு வேலைக்காரி. இவளை ஏதாவது சொன்னா உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? ஹேய், உன்னதான் கிளம்புடி. கிளம்புன்னு சொன்ன. அனிதா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அனிதா. நீதான் டீ விக்கிறவ பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. அப்ப கம்பெனி இந்த நிலைமையில தானே இருக்கும். என்ன கேட்டு நீ எதுவுமே பண்றது இல்லையே. எல்லாமே உன் தாட்ஸ் படிதான் நடக்கணும்னு நீ டிசைட் பண்ற. இப்போ ஒரு ஆனிவர்சரி பார்ட்டி நடத்தினியே, அந்த பார்ட்டிக்கு
நிறைய தண்ட செலவு பண்ணிருக்கேன். பண்ண எதுக்கும் எந்த ரீசனும் இல்ல, சரியான அவுட்புட்டும் இல்ல. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட காசை அதை எடுத்து என்னமோ ஓஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாத்தியா, இதான் உன் லட்சணம். அனிதா, வார்த்தைய பார்த்து பேசு. இங்க பாரு, நான் எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. நான் அந்த அளவுக்குலாம் ஒன்னும் தகுதி இல்லாதவளாம் இல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நீ ஆடிட்டு இருந்த கேம் எல்லாம் முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கம்பெனியே உன்னை பார்த்து ஹிஹின்னு சிரிக்க போகுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான தரமான சம்பவமும் நடக்க போகுது. ஏன் மூலமா என்னால இந்த கம்பெனிக்கு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது. அத நீ கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போற. குட் பை. ஹாய் அங்கிள். தம்பி சொல்லுங்க தம்பி. உங்களை போலவே நல்ல ஜில்லுன்னு கூலா குடிக்கிற மாதிரி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்குமா? தம்பிக்கு எப்பவுமே விளையாட்டுத்தனம் தான். சரிங்க தம்பி, வழக்கம் போல ஜூஸுக்கு ஐஸ் சுகர் ரெண்டுமே கம்மியா போடவா? ஓ நோ 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 நோ, ஐஸ் சுகர் ரெண்டையுமே தூக்கலா ஜாஸ்தியா போடுங்க. முக்கியமா ஐஸ் அதிகமா போடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு குடிக்கிறவங்கள உங்களை அப்படியே பாராட்டி தள்ளணும். அப்படின்னா யாருக்கு இது? அப்ப ஜூஸ் உங்களுக்கு இல்லையா? இல்ல அங்கிள், ஒரு முக்கியமான கெஸ்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த ஜூஸ். முக்கியமான கெஸ்டா? யார் தம்பி? வேற யாரு, எல்லாம் உங்க பொண்ணு காயத்ரி தான். அங்கிள், ரொம்ப முக்கியமான கெஸ்ட் அங்கிள். மேல வந்து ஜூஸ் கொடுக்கறப்ப உங்களுக்கே யாருன்னு தெரியும். அதனால நீங்க கொடுக்கற ஜூஸை குடிச்சிட்டு அவங்க உங்களை பாராட்டி தள்ளணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜூஸை போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்க தம்பி, சரி கொண்டு வரேன் போங்க. ஆமா, என்னமோ அன்னைக்கு பயங்கரமா பஞ்ச் டயலாக்லாம் என்கிட்ட பேசுன. இப்ப வந்த என்னோட அனிதா கிட்ட உன்னோட செல்ஃப் ஸ்டார்ட் ஆகல. சும்மா சொல்லக்கூடாது. இந்த இந்துவோட மருமக அனிதா வந்த உடனே உன்னை தரமா சம்பவம் பண்ணிட்டா. ஏ அனிதா, ராசாத்தி, உனக்கு ஆயுஸ் 100 தெரியுமா? இப்பதான் உன்னை பத்தி இந்த வேலைக்காரிகிட்ட பில்டப் கொடுத்து பேசிட்டு இருந்தேன். அனிதா, உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? எத்தனை பேர் என்னை சுத்தி இருந்தாலும் நீ என் பக்கத்துல இல்லாம இருந்தது ஏதோ என் ஹார்ட்டை கழட்டி காய்லாங்கடையில வச்ச மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இனிமே பாரு அனிதா, நான் போர்ட் ஆஃப் மெம்பர் ஆகி இவங்க எல்லாரையுமே. முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்க போர்ட் ஆஃப் மெம்பர் ஆகி என்ன எம்டி சீட்ல உட்கார வைக்க ஒரு பிளான் போட்டீங்கல்ல, அந்த முட்டாள்தனமான ஐடியா எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அனிதா, என்னாச்சு உனக்கு? நான் அவகிட்ட அப்படி பேசினதெல்லாம் ஓகே. நான் உன்னோட அத்தை, உனக்காக தானே நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி என்னைய எடுத்தெறிஞ்சு பேசுற? உண்மையை தான் நான் சொல்றேன். அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் அந்த அபிராமி கிழவியோட சேர்றது, இந்த வேலைக்காரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கருமாதி பண்ணி வைக்கிறேங்கிற வேலையெல்லாம் விட்டுருங்க.
இப்ப நான் சிவாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த கம்பெனிய எப்படி டீல் பண்ணணும், சிவாவை எப்படி டீல் பண்ணி ஏன் பக்கம் திருப்பணுங்கிறத எல்லாமே எனக்கு தெரியும். இப்படி எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அனிதா? நீங்க என் கூட இந்த மாதிரி பக்கத்துல நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. ஹே, இங்க பாரு. இந்த மாதிரி ஹார்லிக்ஸ், டீ, காஃபி, சமோசா இதெல்லாம் எடுத்துட்டு வராம ஒழுங்கு மரியாதையா நாளையோட உன் பிசினஸ் ஸ்டாப் பண்ற. இல்லைன்னா நான் ஸ்டாப் பண்ண வைப்பேன். அங்க சிவாவை பார்த்து பேசி நாக்கு போடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு இத பத்தி தான் நான் பேச போறேன். பேசி முடிச்ச உடனே நான் போடுற கையெழுத்தே இங்கிருந்து உன்னை வெளியே அனுப்புறது தாண்டி. இனிமே நீ குடிக்கிற டீயும் மனுஷங்க யாரும் குடிக்க மாட்டாங்க. அதை விட்டா கீழே ஊத்துன இந்த டீய நீ குடி. சிவா வராங்க. சிவா, இவர் பேரு மிஸ்டர் பாஸ்கர். மும்பை இண்டஸ்ட்ரியில இவருக்குன்னு ஒரு பெரிய நேம் இருக்கு. நல்ல ப்ராடக்ட் எது பார்த்தாலும் உடனே இவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹலோ சார். ஹலோ சார். ப்ளீஸ் சிட் டவுன். லாஸ்ட் டைம் இவர் மும்பைல மீட் பண்ணப்போவே மம்மி இதை இவர் மீட் பண்ண போயிருக்காரு. அவங்க தான் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவரு நம்ம கம்பெனியோட எல்லா ப்ராடக்ட்டும் புடிச்சு போய் நம்ம கம்பெனியோட பிரான்ச்சஸ ஒன்னெடுத்து நடத்த வந்திருக்காரு. சூப்பர் மிஸ்டர் பாஸ்கர். அனிதா இப்படி ஒவ்வொன்றா சொல்றப்ப ரொம்ப கிளாடா இருக்கு. உங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கட்ஸோட எல்லா ஃபீல்ட்லயும் வந்தாதான் இந்த பிசினஸ் இண்டஸ்ட்ரியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நீங்க எவ்வளவு தூரம் எங்க கம்பெனியை தேடி வந்தது உண்மையிலேயே எங்களுக்கு ப்ரௌடா இருக்கு. மிஸ்டர் சிவா, அனிதா சொல்லிதான் நான் இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன். ஆனா பிசினஸ் மீட்டிங்கா நான் மும்பை போயிருந்தப்போ ருத்ரா மேடத்தை மீட் பண்ணேன். அவங்க தான் டைரக்டா இவங்களை எனக்கு கனெக்ட் பண்ணாங்க. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியான இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்பவுமே ரெட் கார்பெட் தான். சார், அனிதா மட்டும் இல்லைன்னா நான் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண முன் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்க ப்ராடக்டை சோசியல் மீடியாவிலையும் டிஜிட்டல் மீடியாவிலையும் அனிதா தான் ட்ரெண்டிங்ல கொண்டு வந்திருக்காங்க. என்ன அவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க. என்னைக்கு இல்லாத அளவுக்கு இந்த அனிதா இன்னைக்கு ரொம்ப சீன் போடுறாளே. இவ கூட்டிட்டு வந்திருக்கிறவ மூஞ்ச பார்த்தா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தெரியலையே, இருக்கிறதே சுருட்டிட்டு போற மாதிரி இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். அனிதா, ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணதுக்கு கங்க்ராட்ஸ். நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆர்வ கோளாறுங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு வெறும் வாயில தான் வடை சுடுவாங்க. நம்மளும் அதை நம்பி இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருப்போம். நான் ஃபர்ஸ்ட் டே மம்மி எனக்கு இன்ட்ரோ பண்ணாங்கன்னு சொல்லியும் நீ இப்படி சொல்ற? ஐயோ அனிதா, நான் அந்த மீன்ல சொல்லல. நிறைய பேர் பிராண்டா ஒரு பிசினஸ் கார்டை போட்டு இண்டஸ்ட்ரியில யார் ரொம்ப டேலண்டடா இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி எங்கேயாவது கேஷுவலா மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு அப்ரோச் பண்றது, இதெல்லாம் சர்வசாதாரணம். ருத்ராத்த இப்ப ரொம்ப பிஸியா இருக்கிறதுனாலையும் நானும் இங்க பிஸியா இருக்கிறதுனாலையும் இந்த பாஸ்கர் ஒன்ன கனெக்ட் பண்ணிருப்பாரு. சோஷியல் மீடியால இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நானும் இன்வெஸ்ட் பண்ண வந்தேன்னு ஒரு இன்வெஸ்டரே சொல்றான்னா அவன் பெரிய டுபாக்கூரா தான் இருப்பான். இப்போ வந்தவனும் அப்படித்தானே இருக்கான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு நினைக்கிறவங்க எப்பவுமே அந்த வார்த்தையை முதல்ல சொல்லவே மாட்டாங்க.
வரேன். வாங்க அங்கிள். அங்கிள் வாங்க அங்கிள். இந்தாங்க. இந்தாங்க பிடிங்க. நான் சொன்ன மாதிரியே ரொம்ப தூக்கலா போட்டிருக்கீங்க போலயே. பார்த்து. கையில வாங்கும் போதே அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. இந்த ஜூஸ் டபுள் ஸ்ட்ராங்கான ஜில்னஸ்ல சுகரு தூக்கலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் அங்கிள். தம்பி, யாரோ முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. இங்க பார்த்தா யாரையும் காணோம். ஐயோ அங்கிள், கெஸ்ட் இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தாங்க. நீங்க வர நேரம் பார்த்து அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. நான் அவங்க வந்ததான் சொல்றேன், இல்லைன்னா நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க தம்பி, இந்த ஜூஸ் அவங்களுக்கு கொடுங்க. வா 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 காயத்ரி. ஏய் கூல் கூல், என்னாச்சு? சந்தோஷ் ப்ளீஸ், உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். நமக்கு எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. என் அப்பா ஜூஸ் எடுத்துட்டு உள்ள வந்தப்ப உன்னோட ரூம்ல நான் இருக்கிறத மட்டும் பார்த்திருந்தாரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? இந்த வீட்ல இருக்க யார் கண்ணையும் படாம உன்னை பத்திரமா அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐயோ, ஏய் காயத்ரி. ஐயோ, இதோ வரேன் அங்கிள். தம்பி, என்ன வெயில்ரா. என்ன தம்பி, ஜூஸ் அப்படியே இருக்குது. ஜூஸ் குடிச்சாங்களா இல்லையா? எங்க இருக்காங்க கெஸ்ட்? அங்கிள், உங்களை பார்த்ததும் கெஸ்ட் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. என்னது, ஒளிஞ்சுக்கிட்டாங்களா? ஆமா அங்கிள், ஒளிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பார்த்து? எதுக்கு தம்பி உங்க ஃப்ரெண்டு ஒளிய போறாங்க? உங்க சமையலுக்கு அவங்க பெரிய ஃபேன். எதுக்கு தம்பி உங்க ஃப்ரெண்டு ஓடி போய் ஒளியணும்? நீங்க சமைச்ச சாப்பாடை பார்த்தாங்க, அவ்வளவுதான் ரொம்ப டெம்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் டயட்டை ஃபாலோ பண்ண முடியாது. அதனாலதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ தம்பி, விளையாடாதீங்க தம்பி. சரி, உங்களுக்கு என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அங்கிள், ஏதாவது வேணும்னா நானே வந்து சொல்றேன். சரி. நீங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரி, வரேன் தம்பி. ஏய் காயத்ரி, என்னாச்சு? தலைவலிக்குதா? அதுக்கு தான் ஜூஸ் சொன்னேன். இந்த குடி, ஜில்லுன்னு இருக்கும். புடி. இதுக்கு முன்னாடி என்ன பார்க்காத மாதிரி இப்படி பாக்குற? நான் இவ்வளவு க்ளோஸ் அப்ல நெருங்கி பழகி பார்த்த பொண்ணு நீ மட்டும்தான். உங்க அப்பா கொண்டு வந்த இந்த ஜூஸ், இதுல இருந்த ஜில்னஸை விட இப்போ உன் கண்ணை பார்க்கறப்போ ஏதோ காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. வாங்க. சாரி மிஸ்டர் சிவா, மும்பையில இருந்தும் கல்கத்தாவில இருந்தும் எனக்கு ஒரு கால் என்னால தவிர்க்க முடியல. அதனால தான் பேசிட்டு வந்தேன். அப்புறம் சிவா, கம் டு த பாயிண்ட். ஆக்சுவலா இந்த வாய் வார்த்தையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ற
டுபாக்கூர் இன்வெஸ்டர் நான் கிடையாது. சவுத் இந்தியாவில் நீங்க எப்படியோ அதை விட பல மடங்கு நார்த் இந்தியாவில் எனக்கு செல்வாக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஆக்சுவலா அதனால தான் நான் இப்ப வரும்போதே கையோட கேஷ் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு 5 crore கொண்டு வந்திருக்கேன். அதுலேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம்.